பட்ஜெட் 2026 உடைய அறிவிப்புகள் வந்து 2 டேஸ் ஆயிப்போச்சு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. சில பேர் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. சில பேர் எங்க ஸ்டேட்ட மட்டும் விட்டாங்க. நார்த் இந்தியாவ மட்டும் வச்சு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நெறைய விஷயங்கள் அலோகேட் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. 2026 பட்ஜெட் தமிழ்நாடுக்கு எந்த விதத்துல வந்துட்டு உதவிகரமா இருக்கும்? என்னென்ன ஆடியன்ஸ் ஆர் என்னென்ன செட் ஆஃப் பீப்பிள வந்துட்டு அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க? எந்தெந்த துறைகள வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கிற இந்த பழவேற்காடு. ஸோ அந்த பழவேற்காடுல பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட் வாட்ச் டூரிசம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ அத நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2026ல பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட் வாட்சிங் டூரிசம்க்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ அதனால 3 அப்சர்வேஷன் டவர்ஸ் தமிழ்ல சொல்லணும்னா மையங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 மையங்கள் பார்த்தீங்கன்னா, அங்க அமைக்க போறாங்க. அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது அமைக்கிறதால என்னென்ன விஷயங்கள், இல்ல என்னென்ன மாதிரி இம்பாக்ட் வந்துட்டு ஏற்படும் அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு, இந்த டூரிஸ்ட் வராங்களே, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய வித்தியாசமான பறவைகள பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்துல பார்க்கலாம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் உடைய அரைவல் டைம்ல ஃபாரின் டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. ஒரு வருஷத்துல வந்து இந்த ஒரு 2 மாசம், இல்ல இந்த ஒரு 3 மாசம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டைம்ல வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சென்னை பழவேற்காடுக்கு வரும். ஸோ அத பார்க்க வர்ற ஃபாரினர்ஸ வந்து இது பயங்கரமா வந்துட்டு டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். அதனால இந்தியால குறிப்பா பழவேற்காடுல குறிப்பா அது தமிழ்நாடுக்கு வந்துட்டு இந்த டூரிசம் மூலியமா நல்ல ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட் தான் அது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எக்கோ டூரிசம் இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ப்ரொமோட் பண்ணும். எங்க நாட்டுல இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாங்க டூரிசம்க்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஸோ நீங்க ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வரலாம். இங்க வந்துட்டு உங்க நாட்டுல நீங்க பார்த்து ரசிச்ச அந்த பறவைகளை வந்துட்டு எங்க நாட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னா அது எந்தெந்த டைம்ல வருது, எப்படி எல்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுது, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு முட்டை போடுறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பக்கத்துல பாக்குறப்ப அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கும்? 3Dலே பார்த்துட்டு அனிமேஷன்லேயே பார்த்துட்டு யூடியூப்லேயே பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த எக்கோ டூரிசம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த சென்னை டு பழவேற்காடு பேர்ட் வாட்சிங் டூரிசம் உடைய அடிப்படை திட்டம். அடுத்த திட்டம் ஆதிச்சநல்லூர் நவீன கலாச்சார மையம். உலகத்திலேயே ரொம்ப தொன்மையான மொழி தமிழ். அதை பேசுறவங்க தமிழர்கள், அவங்க வாழ்ற இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சோ அதை ப்ரொமோட் பண்ற விதமா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சோ அங்க தமிழ் சிவிலைசேஷன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டுன்னு ப்ரூவ் பண்ற விதமா ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒண்ணு வந்துட்டு அமைக்க போறாங்க. அதாவது தமிழ்நாடோட தமிழக மக்களுடைய பல அரிய பழைய அந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு புதைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய வரலாறு, கலாச்சாரம், அவங்க வாழ்ந்த அந்த முறை, இது எல்லாமே வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமா ஏற்படுத்தப்படும். அப்புறம் இந்த விஷயம் யாரை டார்கெட் பண்ணும் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயம் வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் சிவிலைசேஷனோடைய ஓல்டு ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு உலகம் ஃபுல்லா எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இது மூலயமா வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலவிதமான நாடுகள்ல இருந்து அவங்க ஆதிச்சநல்லூர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ தமிழ் மக்களுடைய தமிழர்களுடைய வரலாறு மட்டும் இல்லாம தமிழ் எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இது கனெக்ட் பண்ற விதமா அமையும். அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பாக்குறப்போ அதுவுமே இந்த டூரிஸ்ட் அவங்கள வந்து டார்கெட் பண்ற ஒரு விஷயம் தான். தென் மாவட்டத்துல இருக்க பொதிகை மலையில இந்த சிறப்பான இயற்கை சூழ்நிலை பாத்தீங்கன்னா அங்க நிறைய இருக்கு. ஸோ அதை தக்க வைக்கிற விதமா சில பிளான்ஸ் எல்லாமே வந்து அங்க கொண்டு வர போறாங்க. ரேர் இந்த பழைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், அப்புறம் தாவரங்கள், இது எல்லாமே வந்துட்டு அங்க இன்னமும் இருக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. இந்த மூலிகை மரங்கள், மூலிகை செடிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இன்னுமே வந்துட்டு மண்ணில் புதைஞ்சிருக்கு. அதை வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டோ தான் இது. தமிழர்களுடைய அந்த கலாச்சாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் கனெக்ஷன் இருக்கிற ஒரு மலை தான் இந்த பொதிகை மலை. அந்த மலையிலிருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வர்றப்போ அதை மக்களுடைய பார்வையில வைக்கிறப்போ எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் இந்த திட்டத்துடைய மோட்டோ. என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பொதிகை மலையை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே சமயத்துல இந்த கண்ட்ரோல்டு ட்ரக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதாவது பொதிகை மலையில வந்து ட்ரக்கிங் இப்பயும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இதெல்லாம் இல்லாம வந்துட்டு மக்கள் போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் எப்ப வேணா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே வந்து பாதிக்கப்படும். பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். அதை நாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா வெல் பிளான்டோட வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேச்சர் லவ்வர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த பொதிகை மலை அப்படிங்கிற ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஆல்ரெடி இருக்கு. இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே 7 இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2026 பட்ஜெட் ஒதுக்கீடுல இந்த புல்லட் கனெக்டிவிட்டி வந்து கொண்டு வர போறாங்க. இதுல தமிழ்நாடு வந்துட்டு 2 ஸ்டேட்ஸ் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ண போறாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் அண்ட் சென்னை டு பெங்களூர்.
இந்த புல்லட் கனெக்டிவிட்டி இந்த 2 ஸ்டேட்ஸ் கூட வந்துட்டு ஏற்படுறப்போ என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து பெங்களூருக்கோ இல்ல சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கோ ஃபியூ மினிட்ஸ்ல வந்துட்டு டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிசினஸ் டிராவல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஆகும். அடுத்து சென்னையுடைய எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும், ஜாஸ்தியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அட் சவுத் இந்தியா கனெக்டிவிட்டி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சவுத் இந்தியாவுடைய மேஜர் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா எஸ் தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தானே. ஸோ அங்க இருந்து அடுத்த ஸ்டேட்ஸுக்கு அந்த விஷயங்களை நம்ம கனெக்ட் பண்றப்போ அங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு போகும். ஒரு லாங் டேர்மா யோசிக்கிறப்போ சூப்பரான திட்டம். ஆனா இது ரியாலிட்டியா வர்றப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். கடைசி பாயிண்டா நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயம் தமிழ்நாடுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பட்ஜெட் ஒதுக்கீடா வந்து நான் பாக்குறேன். சைனா மேலதான் இந்தியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிபெண்டா இருக்குது. முக்கியமா சைனால இருந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மினரல் சால்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவில இம்போர்ட் பண்றோம். மினரல் இப்ப நம்ம அங்க இருந்து இங்க இம்போர்ட் பண்றப்ப என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ சப்ளை செயின் இந்தியா கிட்ட கிடையாது. அதாவது அவங்க தான் மெயின் சப்ளையர்ஸ். ஸோ அதனால வந்துட்டு இந்தியா கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட், ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் சைனா மேல டிபெண்ட் ஆகுது. அவங்க நமக்கு இப்ப தர்றாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க ஏதாவது பிளே பண்ணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க வந்து நம்மள எந்த விதத்திலயுமே வந்து இண்டிபெண்டா ஏற்க விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை பண்றாங்கன்னா அந்த கண்டிஷனை நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த தாது உப்புக்களை வந்துட்டு இந்தியாக்குள்ள கொண்டு வர முடியும். அடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்துட்டு ப்ராப்ளம் வரலாம். டக்குனு ஒரு கோவிட் வந்த மாதிரி இன்னொரு பேண்டமிக் வந்துச்சுன்னா வந்து இந்தியாவில தாது உப்புக்களே இல்ல தாது உப்புக்களை தோண்டி எடுக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருக்க அந்த சப்ளை செயின் அந்த செயினை வந்துட்டு கம்ப்ளீட் அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இமேஜின் பண்ணாலே வந்துட்டு பயங்கரமான ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கனிம வளங்கள் வாங்குறோம். இப்போ இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ற விதமா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்தியாக்குள்ளேயே மினரல்ஸை வந்துட்டு செக்ரிகேட் பண்றது, இரும்ப வந்துட்டு தாது உப்புகள்ல இருந்து பிரித்து எடுக்கிறது. ஒரு மண்ணுல இருந்து கனிம வளங்களை நம்ம பிரிச்சு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல எல்லா கனிம வளங்களுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அதை தனித்தனியா வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த செக்ரிகேஷனுக்கு தனியா ஒரு இடம், அப்புறம் ரீஃபர்டிலைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு இடம், அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல அதற்கான சில கம்பெனிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் பண்ணாம அதுல பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இல்ல பிரைவேட் கம்பெனி உள்ள வர்றப்போ எவ்வளவு பெரிய ஒரு பூம் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த பிரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்தும் இந்தியா மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த பர்டிகுலர் ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வேலை வாய்ப்புகள் வந்துட்டு இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு கிடைக்கலாம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மத்த சின்ன சின்ன தொழில்கள் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இதனால பயனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மெயினா இந்த இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்டிஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஓட்டுறவங்க, இவங்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார நிலைமை, இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த மினரல் சால்ட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா இந்த ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது. மெயினா இந்த பார்டர் ஏரியாஸ்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிற மினரல்ஸை இந்த ரா மெட்டீரியல்ஸை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ப்ராசஸிங் பிளான்ட்ஸ்க்கு ஸ்டெடி சப்ளை வந்துட்டு கொடுக்க முடியும். இந்த விஷயத்தை வச்சு என்னென்ன உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னா இந்த மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் காற்றாலை உபகரணங்கள், விண்ட் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள், அப்புறம் இந்த விண்வெளி அதாவது ஸ்பேஸ் ஷிப், சேட்டலைட் அதுல யூஸ் பண்ற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பாதுகாப்புத்துறை எக்யூப்மெண்ட்ஸ் தெரியும் இல்லையா, டிஃபென்ஸ் செக்டர்ல யூஸ் பண்ற பல உபகரணங்கள், துப்பாக்கியில இருந்து எல்லாமே தான் நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கனிம வளங்கள்ல இருந்து தான் பண்றாங்க. அதுவும் இந்தியாவில பிரித்து எடுக்கிற, இந்தியாவில் அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த கனிம வளங்களை யூஸ் பண்ணி வந்துட்டு பண்றோம் அப்படிங்கிறது தான் இதோடைய லாங் டேர்ம் மோட்டோ. இதனால டெக்னாலஜி வைஸ் இல்ல வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் வைஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டார்கெட் பண்ணி பண்றப்போ ஒரு சமுதாயமே அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன தோணுதுன்னா, நீங்க இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க இருந்து நீங்க பிரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த மண்ணுல இருக்க இந்த தாது உப்புக்களை, தாது கனிம வளங்களை பிரிச்சு எடுக்கிறீங்க, ஃபைன். பட் இது எல்லாமே விவசாய நிலமா இருந்தா அந்த விவசாயம் பண்ற விவசாயியோட குடும்பத்தோடைய நிலைமை, அதை மட்டுமே நம்பி வாழ்ற பல விவசாய மக்கள் அண்ட் ஒரு ஊரே வந்துட்டு அழிஞ்சு போற வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா. ஸோ விவசாயத்தை அழிச்சிட்டு நீங்க அங்க இருந்து கனிம வளங்களோ இல்ல தாது உப்புகளோ பிரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த விதத்துல வந்து லாஜிக்கலி வந்து கரெக்டா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அட் த சேம் டைம் விவசாயத்தையும் நம்ம வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காம இந்த ஒரு
ரா கிரவுண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பிடிச்சிருக்குன்னா ஓகே, இட்ஸ் மச் அப்ரிஷியேட்டபிள் அண்ட் மச் வெல்கம். ஸோ யா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த 2026 பட்ஜெட்ல இந்தியாவுக்கு இவங்க எவ்வளவு விஷயங்கள் அலோகேட் பண்ணாலும் தமிழ்நாடுக்கு அலோகேட் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பை. சீஸ்.